ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூரி மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு 5 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் நான் 2 தான் எடுத்திருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கலாம். கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்றேன். நல்லா கொதித்து வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஆனால் வீடியோவில் காட்டல. நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது போல் செஞ்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்ச பூரிக்கிழங்கு ரெடி.